மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 108:12 வாசிக்கலாம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். நம்ம யாரை பார்த்து இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான்? சங்கீதக்காரன் தேவனை நோக்கி இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 1 சாமுவேல் எடுக்க வேண்டாம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கிற சம்பவமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெலிஸ்தியன் ஒருவன் என்ன பண்ணான்? கொக்கரித்து கொண்டிருந்தான். அவனை வீழ்த்தும்படியாய் இந்த தாவீது, சின்ன தாவீதாகிய இந்த மனுஷன் இயேசுவின் நாமத்தினாலே என்ன செஞ்சான்? கர்த்தரின் நாமத்தினாலே என்ன செஞ்சான்? அந்த படைகளுக்கு முன்பாக போனான். அது ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சவுலுக்கு என்ன பண்ணுறாங்க? பெரிய சவால் விட்டுருக்காங்க. நீ என்னை தனியாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பெலிஸ்தியன் கோலியாத் என்ன பண்ணுறான்? சவால் விடுறான். அந்த சவாலை முறியடிக்கும்படியாக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தாவீது என்ன பண்ணுறாரு? கடந்து போகிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:37 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். கர்த்தருடைய நாமத்தினால போனது தான் அந்த சம்பவம் எல்லாமே தெரியும். கர்த்தர் தான் அந்த யுத்தத்தை அவர்களுக்கு வெற்றியாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. யாரும் எடுக்க வேண்டாம், இந்த சம்பவத்தை படித்து கொள்ளலாம். இந்த ஜனங்கள் பார்வோன் மன்னன், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் மன்னன் வந்தான். இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணான்? ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக கூட்டிகிட்டு போனால் அந்த ஜனங்களுக்கு அதிகப்படியாக அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று கண்டு அவர்களுக்கு அதிகப்படியான வேலை சுமையை அதிகமாய் கொடுக்கும்போது அந்த ஜனங்களுக்கு இவர்கள் தங்களுடைய தேவனை தொழப் போகிறோம், நாங்கள் என்னுடைய தேவனை ஆராதிக்க போகிறோம்னு சொல்லி பார்வோன் மன்னனிடத்தில் மோசே போய் கேட்குறாரு. கேட்கும்போது என்ன செய்றான்? இவங்க சும்மா இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறான். இந்த செங்கலை அறுக்கிறதுக்கு வைக்கோல் முதல்ல அந்த அரசாங்கமே என்ன பண்ணுச்சு? கொடுத்துச்சு. இப்போ என்ன பண்ணா? உங்களுக்கு அந்த செங்கலை அறுக்கிறதுக்கு தேவையான வைக்கோல்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, எவ்வளோ செங்கல் நீங்கள் அறுத்தீங்களோ அதே அளவுக்கு என்ன செய்யணும், ரெடி பண்ணணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறான். இந்த கேட்டுட்டு இந்த மக்கள் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் அங்கே என்ன செய்கிறாரு? இந்த ஜனங்களுக்காக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை என்ன செய்கிறாரு? அவர்களுக்காக அநேக வாதைகளை அனுப்பி இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டில் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராகவே காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாட்களில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து வந்திருப்போம். தேவன் அதிலிருந்து நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நம்முடைய சர்ச்சோட சபையினுடைய சாட்சி கூட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜூலை 31ஆம் தேதி 2018 வருஷத்தில் ஜூலை 31ஆம் தேதி காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நடத்தின சபையை காலி பண்ணணும் கெடு விதிச்சிட்டாங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அடுத்த வாரம் ஆராதனை எங்கே நடத்த போகிறோங்கிறது என்ன செய்யலை, தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ சர்ச்சிலே அனௌன்ஸ் பண்ணோம், அடுத்த வாரம் ஆராதனை எங்கே நடத்துவோன்னு உங்களுக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறோம், முந்தின நாள் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம். அது ஒரு நெருக்கடியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? இந்த ஆலயத்தை நம்ம கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ஹவுஸ் ஓனர்னால்
நமக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காதபடிக்கு தேவன் அவர்களுடைய வாயை அடைத்து போட்டார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட அவங்க காலி பண்ணுங்க, எந்த ப்ரெஷருமே கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத கால அளவும் நம்ம இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பிரயாசப்பட்டு தேவன் அதற்குரிய வழிவாசல்கள் எல்லாம் திறந்தார். நம்ம எல்லாருமே அறிந்தது. அது இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வைத்துக்கொள்ளலாம். தேவன் நீங்கள் எப்போனாலும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுன்னா தேவனை நோக்கி பாருங்கள், தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். தேவன் அந்த இக்கட்டிலிருந்து உதவி செய்கிறவராயே காணப்படுகிறார். அல்லேலூயா. நாகும் புஸ்தகம் 1:7 வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை யாரெல்லாம் அறிந்திருக்கிறாங்களோ, அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்களை இக்கட்டிலிருந்து விலக்கி காப்பார். கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இக்கட்டு நாட்களில் உதவி செய்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிற தேவன், நீர் சகாயர் என்பதை நாங்கள் அறிவோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சபை ஜனங்களுடைய ஆண்டவரை இக்கட்டுகள் எல்லாம் மாற்றி போடுங்க. அப்பா ஸ்தோத்திரம். யாராவது இக்கட்டில் வந்திருந்தா அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்கு ஆண்டவரே பரிபூர்ண ரட்சிப்பை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் மேலே அநேக கேஸ்கள்லாம் போடுறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மதமாற்ற தடை சட்டம் அப்படின்லாம் கொண்டு வந்து நிறைய கிறிஸ்தவர்களை நிறைய துன்பத்துக்குள்ளாக்குறாங்க ஆண்டவரே. அப்பா, அதெல்லாம் மாறட்டு இயேசு நாமத்தில். ஆண்டவரே, வழி வாசல்களை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும் ஐயா. அப்பா, உம்முடைய ரட்சிப்பு அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் திரளானதாய் காணப்படணும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மளுடைய சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சபையின் ஆராதனை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க, ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையின் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மளுடைய சபையின் ஆண்டவரே இன்னும் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் ஆண்டவரே வந்து சேர தேவன் கிருபை செய்யுங்க. அநேக ஆத்துமாக்கள்னால எங்கள் சபை நிரம்பி வழிய தேவன் உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதி கனமையும் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.